ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் கோழிங்களை திறந்து விடலான்னு நாங்கள் மாடிக்கு போனோம். அப்போ எங்கள் வீட்டு கோழிங்க வந்து முருங்கைக்கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ கொஞ்சமாக அதுங்களுக்கு பறித்து எடுத்துகிட்டு போய் போட்டேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே அப்பா வந்து பாதி கோழிங்களை ஓப்பன் பண்ணி வெளியே விட்டுட்டு கொஞ்சம் அடங்காத சேட்டை பிடிச்சதுங்களை மட்டும் உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாரு. இந்த கருங்கோழிங்கெலாம் ரொம்பவே வாளாக இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அதுங்க மட்டும் உள்ளே இருந்தது. உள்ளே விட்ட கோழியில் ஒரு கோழி மட்டும் முட்டை போட்டு இருந்தது. முட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மாடி தோட்டமும் வச்சுக்கிட்டு கோழிங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு செடியை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக சேப்பங்கிழங்கு செடி, அது நாங்கள் 5 to 6 தொட்டி வச்சுருந்தோம். அந்த இலையை வேற நான் பார்த்து வளர்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா அதில் ஒரு டிஷ்ஷு செஞ்சு தருவாங்க. எனக்கும் இந்த கோழிங்களுக்கும் மோஸ்ட்டாக சண்டை வர்றது இந்த இலையால தான். இது லெமன் செடி. இந்த இலையை பறிச்சுட்டு போய் தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம். எங்கள் அப்பா அது சாப்பிடட்டும் விடுமா அப்படின்னு சொல்லுவார். பட் நான் அதை கேட்க மாட்டேன். நான் போய் திரத்தி விட்டுருவேன். இந்த மாதிரி சின்ன துளிரான இலையாக பார்த்து பறித்து எடுத்துக்கலாம். இந்த இலையில துவையல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேவையான அளவுக்கு லெமன் இலை பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க இலையில மட்டும் நடுவில் இருக்க நரம்பு எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்ம துவையில் அரைக்கும் போது கொஞ்சம் நாராக வரும். சாப்பிடும் போது நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் நித்தியமல்லி கொடி இருக்குது. மாடியில் வச்சப்ப அவ்வளவா பூக்கலை. அதே எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் கீழே வச்சார். கீழே வச்சோன்னே பாருங்கள் ரொம்ப அழகாக பூத்துது. நித்தியமல்லினா டெய்லி நம்மளுக்கு பூக்கும். சீசன் கிடையாது இதுக்கு. எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும். காம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. மாடியில் இருந்தப்போ என்னடா பூவே பூக்கலையேன்னு வருத்தமாக இருக்கும். இப்போ கீழே வச்சதுலேருந்து டெய்லி 3லேருந்து 4 முழம் வரையும் பூ கிடைக்குது. இப்போல்லாம் என்னடா அப்படின்னு இருக்குது. ஏன்னா நானும் எங்கள் அம்மாவும் போனால் 1/2 hour to 1 hour கிட்ட ஆகிடுது இந்த பூ தேடி பிடிச்சி பறித்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இந்த பூவோட ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது இன்றைக்கி பூத்த பூ கட்டியாச்சு. இது நேற்று பூத்த பூ பாருங்கள். வரப்பூவில் எப்பயுமே முக்கால்வாசி கட்டிட்டு மீதி வந்து நாங்கள் அப்படியே மறுநாள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வச்சுருவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பூத்த பூலையும் பாதி கட்டிட்டு பாதி அர்ச்சனைக்கு எடுத்து வச்சிட்டோம். யார் வீட்டில் நித்தியமல்லி செடி இருக்குது, இந்த ஸ்மெல்லு யாருக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.